அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் உண்மையான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு முக்கியமான செய்தி இதை சொல்கிறான். மனக்கவலை, சோர்வு, பிறரின் மூலமாக புறக்கணிக்கப்படுதல். நம்ம எவ்வளோதான் செஞ்சாலும் நம்மளை யாருமே கண்டுக்காத ஒரு நிலை ஏற்படுதல். இப்படிலாம் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காராதீங்க. உலகம் யதார்த்தம் அதுதான். என்ன செஞ்சாலும் கடைசி உலகம் உங்களை தூக்கி தான் எறியும். கடைசி கையை உதறி தான் விடும். அதை கண்டு தான் நீங்கள் பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு மனசார ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு நீங்கள் உட்கார வேண்டாம். இறைவன் பக்கம் நீங்கள் நின்று வணங்குங்க, தொழுகுங்கள், இபாதத் செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு மனதுக்கு பேரானந்தத்தை பெரும் இன்பத்தை தரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதன் மூலம் சொல்லி தருகின்றான். அன்பு சகோதரே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா செல்லமாக அழைக்கின்றான். முஸம்மில் என்ற அழகான பெயரை கொண்டு அழைக்கின்றான். இங்கே பாருங்கள், கவனிங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அன்புழுக கூப்பிட்டு இருக்கின்றார்கள். அலி அல்லாஹ் அன்ஹு உடைய உண்மையான பெயர் அலி. ஆனால் ரசூலுல்லாஹ் அன்பாக கூறும்பொழுது சொல்லுவார்கள் அபுராபுன்னு சொல்லுவாங்க, மண்ணின் தந்தைன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கின்றது. அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் மத்தியில் ஒரு சின்ன வாக்குவாதம் தகா ஏற்பட்டு கோச்சுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போய்கின்றார்கள். மஸ்ஜித் நபைகள் போய் மண் தரையில் படுத்தார்கள். வீட்டுக்கு போன நாயகம் மகள்கிட்ட கேட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரர் ஒரு சின்ன தகராறு, வீட்டை விட்டு வெளியே போய்விட்டார். ரசூலுல்லாஹ் தேடி போய் அவரை பக்கத்தில் போய் உட்கார்ந்து அவர் மேல் இருந்த மண்ணை ஃபுல்லாக கையால் தொடச்சி விட்டுட்டு இப்போ சொல்லுவாங்க, யா அப்துரா கும், எந்திரிங்க, மண்ணின் தந்தையை எந்திரிங்க என்பாங்க. ரொம்ப பெரிய விஷயங்கள் இந்த வரலாற்றில் இருக்கின்றது. ரொம்ப பெரிய பெரிய பாடங்கள் நமக்கு இருக்கின்றது. மகள்கிட்ட பிரச்சனை நடந்திருக்கின்றது. வீட்டில் ரசூலுல்லாஹ் நேரடியாக மகள் வீட்டுக்கு போயிருக்காங்க. உன்கிட்ட அப்படியே பேசினார். அவர் என்ன எதுன்னு நான் கேட்குறேன், அவர் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கின்றோம். ஒரு சின்ன ஃபோன் கால் தான், வாப்பா இந்த மாதிரி இந்தா வந்துடுறோம்மா, 400 கிலோமீட்டர் அங்கிட்டு இருப்பார், இந்த வந்துடு, அடுத்த பஸ் ஏறி வருவார் அல்லது கார் பிடித்து வருவார். என்ன ஏதுன்னு கேட்டு அதை பெரும் விவகாரமாக மாற்றக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சமயோஜிதமாக நடந்திருக்கின்றார் பாருங்கள். நேராக போய் உட்கார்ந்து அவர் முதல்ல முதுகை தட்டி விடுறாங்க. மண்ணெல்லாம் தட்டி விட்டு, கும் யா அப்துராஃப், எந்திரிங்க எந்திரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஹதீஸில் வருது, அலி அல்லாஹ் சொல்கின்றார்கள், என் பேர் சொந்த பேர். ரசூலுல்லாஹ் கூப்பிடுறதை விட ரசூலுல்லாஹ் வச்ச பேர் எனக்கு அப்துராஃப், செல்ல பேர், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சஹாபி இருந்தாங்க, அந்த சஹாபி பேர் ஹுதைஃபா. அவங்க நல்லா தூங்குவாங்க. படுத்தா சில பேர் அப்படி தான், படுத்த உடனே தூங்கிடுவாங்க. இடம் பொருள் எல்லாம் கிடையாது, அது பெரிய பாக்கியம். அது ரொம்ப கஷ்டமாக நினைக்க வேண்டாம். எந்த இடத்தில் படுத்தாலும் தூக்கம் வருதுன்னா நீங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம், ஆரோக்கியமாக இருக்கின்ற அர்த்தம் அல்ல. நான் என் வீட்டில் படுத்தால்தான், அது என் வீட்டில் என் பெட்டில் படுத்தால்தான், அது ஏசி போட்டால்தான், இல்லை இல்லை அப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு கோளாறு இருக்கின்ற அர்த்தம். எங்கே படுத்தாலும் நிம்மதியாக தூக்கம் வருதா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி செய்யணும், சுக்ரியா செய்யணும். இந்த சஹாபி இருக்கின்றார் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, எங்கே படுத்தாலும் தூங்கிவிடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிடும் பொழுது நவாப் அப்படின்னு சொல்லுவார். நவாப்னா நம் பாசை சொன்னால் தூங்க மூஞ்சி அர்த்தம். நவாப்னா தூங்கு மூஞ்சி, அது செல்லமாக ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க. அந்த சஹாபி சொல்லுவாங்க, என் பேர் ஹுதைஃபா, அந்த பேர் வேண்டாம், எனக்கு ரசூலுல்லாஹ் செல்லமாக கூப்பிட்ட பேர் அதான் எனக்கு வேணும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
செல்லமாக கூப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹ் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, அழகான ஒரு சில விஷயங்களை இந்த அத்தியாயம் தாங்கி நிற்கின்றது. குறிப்பாக இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, இந்த முஸம்மில் சூரா சாதாரண சூறா இல்லை, ரொம்ப விசேஷமான சூறா. விசேஷமான சூறான்னா, இந்த சூறாவை யார் தொடர்ச்சியாக ஓதி வருகின்றாரோ அவரின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிறப்பான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள் உலகத்தில் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும், மௌத்துக்கும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நினைத்தால் தொடர்ச்சியாக சூரத்துல் முஸம்மிலை ஓதி வாருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது முதல் முஸம்மிலா சூறாவால் கிடைக்கக்கூடிய முதல் பலன். இரண்டாவது பயன் என்ன தெரியுமா? வாழ்க்கை எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கின்றது, எல்லாருக்கும் சிரமம் இருக்கின்றது, எல்லாத்துக்கும் துன்பம் இருக்கின்றது, எல்லாத்துக்கும் நெருக்கடி இருக்கின்றது. எல்லா நெருக்கடியும் கஷ்டத்தையும் அல்லாஹ்விடத்தில் தான் நாம் முறையிடுகின்றோம். அதற்கு எளிமையான வழி ரசூலுல்லாஹ் கற்றுத்தருகின்றார்கள். யார் சூரா முஸம்மிலை ஓதுவாரோ அவருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சிரமத்தையும் மறுமை இருக்கக்கூடிய சிரமத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி தருகின்றான். எவ்வளோ பெரிய சுப செய்தி! என்ன சிரமமானாலும் சரி, அது உங்கள் குடும்பம், தொழில், நீங்கள் சந்திக்கக்கூடிய உங்கள் சமூகம், உங்கள் பிள்ளைகள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய என்ன சிரமம் கஷ்டமானாலும், இன்னும் சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள், உங்களுக்கு கண்பாடுகள் மூலமாக அல்லது வேறு ஏதாவது மூலமாக ஏற்பட்ட செய்வினைகள் மூலமாக ஏற்படக்கூடிய கோளாறுகள், இதையெல்லாம் கூட முறிக்கும் ஆற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முஸம்மில் வழங்கியிருக்கின்றார் என சொல்லியிருக்கின்றார்கள். இது இரண்டாவது பலன். சூரா முஸம்மிலால் அதை ஓதுவதன் மூலமாக மூன்றாவது முக்கியமான பலன், நினைத்த காரியம் நம் கைகூட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நம்ம நிறைய நினைப்போம். என் பிஸ்னஸ் நான் குறிப்பிட்ட வருடத்துக்குள்ளே இவ்வளோ தூரம் உயர்ந்தும் நினைப்போம். என் பிள்ளை நான் இந்த மாதிரி எல்லாம் படிக்க வைக்கணும்னு நினைப்பேன் இல்லையா? என்னுடைய குடும்பம் அமைப்பை இப்படி மாற்றணும், இந்த லெவலுக்கு உயர்த்தணும் நினைப்பேன். என்ன நல்ல நினைப்பாக இருந்தால், ஹலான நினைப்பாக இருந்தால், ஹைரான நினைப்பாக இருந்தால் அந்த நினைப்பு நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்பட்டால், முக்கியமாக இந்த உலகத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் பார்க்க வேண்டும் என்று பிரியம் இருந்தால், யாருக்கு தான் பிரியம் இருக்காது? எல்லாத்துக்கும் பிரியம் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் பார்க்க வேண்டும். நபியுடைய அடக்கஸ்தலத்தை பார்க்கின்றோம், அங்கேயே நம்மால் நிற்க முடியல, நமக்கு உள்ளமெல்லாம் அப்படியே உருகி போகுது இல்லையா? அந்த பூமானை நம்முடைய கனவில் கண் குளிர பார்க்க வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்பட்டால், இந்த இரண்டும் நடக்கும்னா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸம்மில் சூறாவை தொடர்ச்சியாக ஓதிட்டு வாங்க, டெய்லி ஓதுங்க, ஒரு தடையாவது ஓதுங்க. ஓதினால் இந்த இரண்டும் நடக்கும், உங்களுடைய நினைத்த காரியம் கைகூடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய கனவிலே தரிசிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்கின்ற சுப செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். அப்படிப்பட்ட மகத்தான சூறாவை தான் இன்று நாம் ஓதி இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் என்னென்ன நன்மை இருக்கின்றதும் எல்லா நன்மையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நிறைவாக தந்தல் புரிவானாக. நமக்கு என்னென்ன சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இருக்கின்றதோ எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். இந்த சூரா முஸம்மில் வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி தருவானாக. முக்கியமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் ஜீவத்துடைய நம்முடைய வாழ்க்கையில் கனவிலே கண்டு கழித்து ஆனந்தம் அடைகிற நல் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கல் புரிவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.